ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பொதுவா நம்ம வந்து பகவத்கீதை வகுப்பு, பாகவத வகுப்பு, இந்த மாதிரி நிறைய சத்சங்கத்துல நம்ம கலந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சத்சங்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன யுக்திகளை நாம் கையாள வேண்டும், கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்னென்ன செய்யணும், ஆன்மீக குரு அவசியமா, ஆன்மீக குருவை அணுகிறதுக்கான தகுதி என்ன, ஒரு பக்தன் கிருஷ்ண உணர்வுல என்னெல்லாம் கடைபிடிக்கணும், என்னெல்லாம் கடைபிடிச்சா ஆச்சாரியர்மார்கள் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கடைபிடிக்கணும், நம்ம வாழ்க்கையோடைய இறுதி குறிக்கோள் என்ன, அதை அடைவதற்கான வழி என்ன, இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி அது மூலமா எப்படி நம்ம பகவான் மேல ஒரு களங்கம் இல்லாத தூய அன்பை வளர்த்துக் கொள்றது. இப்போ நம்ம கிருஷ்ண பக்திக்கு வந்த உடனே நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். பக்தர்கள் சங்கத்துல கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்குது. முதல்ல நமக்கும் பகவானுக்குள்ள உறவு என்ன, அதாவது மூணு விதமான ஆன்மீகத்துல மூணு விதமான நிலை தலம், 3 தலம் இருக்கு ஆன்மீகத்துல. சம்பந்தா, அபிதேயா அண்ட் பிரயோஜனா. இது எல்லா விஷயத்திலும் இது பொருத்தமானதுதான். இப்போ உதாரணத்துக்கு இந்த பௌதிக உலகத்துல கூட ஏதோ ஒரு வேலை செஞ்சா எப்படி அதுல நான் என்ன சம்பந்தப்படுத்தி கொள்றது, எனக்கும் அந்த வேலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. இப்ப நான் ஒரு விவகாரத்தில் ஈடுபடுறேன்னா, ஒரு வேலை செய்யறேன்னா அதுல என்னோட சம்பந்தம் என்ன, அதை எப்படி செய்யறேன்னா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வியாபாரமே பண்றாங்க அப்படின்னா இந்த வியாபாரத்துல என்னுடைய பங்கு என்ன, அந்த வியாபாரத்தை நான் எவ்வாறு செய்வது, அதன் மூலமா நான் எவ்வாறு லாபம் அடைவது. இது ஜட வாழ்க்கையில இந்த ஃபார்முலா வந்து ஜட வாழ்க்கைக்கு பொருந்தும். இந்த பௌதிக வாழ்க்கையில இந்த தத்துவம் இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து பௌதிக வாழ்க்கைக்கு பொருந்தும். என்னது, ஒரு வேலையில எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நான் செய்யும் வேலையில என்னுடைய சம்பந்தம் என்ன, அதுக்கப்புறம் நான் எப்படி அதை செஞ்சேன், என்ன மாதிரி செஞ்சா எனக்கு அதுல லாபம் கிடைக்கும். இது பௌதிக வாழ்க்கையில. அதே போலதான் கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பக்தியில ஒரு பக்தன் இந்த 3 விதமான நிலைகளை உணரணும். முதல் படி வந்து ஆன்மீகத்துல முதல் படி. சரி, இங்க வந்து பக்தர்கள்லாம் இருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க பதில் தெரிஞ்சு கை தூக்கலாம். ஆன்மீகத்துல முதல் படி என்ன? நீங்க கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்த உடனே ஆன்மீக விஷயத்தை பயிற்சி செய்ய ஆரம்பிச்ச உடனே முதல் படியா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன தெரிஞ்சிட்டீங்க? கை தூக்கு. பதில் தெரிஞ்சு கை தூக்கு. ஆன்மீகத்தின் முதல் படி என்ன? யாருமே கை தூக்கலையே. எல்லாம் கை வலிக்குதா? சொல்லுங்க மாதாஜி, என்ன ப்ராப்ளம்? சரி, ஓகே. கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து நமக்கு யார் சொன்னாங்க? வெரி குட். சரி, முதல் பாடம்னே வச்சுக்கோங்க. சரி, ஓகே. என்னோட கேள்வி நீங்க தப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? சரி, பரவாயில்ல. ஆன்மீகத்துல முதல் பாடம். சரி, பரவாயில்ல, ஒன்னும் தப்பு இல்ல. இல்ல பரவாயில்ல, ஒன்னும் தப்பு இல்ல.
ஆன்மீகத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம் அல்லது முதல் படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாரு? அதான முதல் படி, ஃபர்ஸ்ட் அத்தியாயம் தானே முதல் ஸ்டெப். முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 18ஆம் படி. 18ஆம் படி 18ஆம் அத்தியாயம். ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்துல முதல் பாடம் நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. அப்போ இது சம்பந்த ஞானம். சம்பந்தம் என்னதுன்னா எனக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம், நான் யாரு. அப்ப இஸ்கான்ல வந்த உடனே நம்ம இதுதான் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. எடுத்த உடனே நம்ம கையில ஜெபமாலை கொடுத்தாங்க. கரெக்ட் தான், ரொம்ப நல்ல விஷயம், கரெக்டா தான் சொன்னீங்க. எடுத்த உடனே நம்ம கையில ஜெபமாலை கொடுத்தாங்க. ஏன் ஜெபமாலை கொடுத்தாங்க நம்ம கையில? சுமதி மாதாஜி ஏன் உங்ககிட்ட ஜெபமாலையை கொடுத்தாங்க? அதாவது என்ன சொன்னாங்க மாதாஜி, நம்ம எல்லாம் கிருஷ்ணரை மறந்து போயிட்டோம், நம்ம இந்த உடம்பெல்லாம் ஆத்மா, இந்த ஆத்மா பகவானுக்கு சேவை பண்ணணும், அதை நம்ம கலியுகத்துல ரொம்ப சுலபமா நாம ஜெபம் மூலமா செய்யலாம், மற்ற யோகங்கள்லாம் ரொம்ப கஷ்டமானது, அதனால நீங்க ஏன் தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லக்கூடாது அப்படின்னு உங்க கையில ஜெபமாலை கொடுத்தாங்க. கரெக்டா? சரி, அப்போ ஆன்மீகத்துல முதல் படி என்னன்னா, முதல்ல தண்ணி உணரக்கூடிய முதல் படி என்னன்னா, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் எனக்கும் பகவானுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? சம்பந்தம். தமிழ்லயும் சம்பந்தம் தான். சம்பந்தாக்கு தமிழ்லயும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் இதுல சம்பந்தப்படவே இல்லையே. சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் கேளுங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ சம்பந்த ஞானம். இந்த சம்பந்த ஞானம்னா என்னதுன்னா, பகவானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நான் யாரு, பகவானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் சம்பந்த ஞானம். ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு பக்தன் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம். சரி, யாருக்காவது தெரியுமா? இங்க பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். நமக்கு கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம்? நமக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யாரா கை தூக்கி இருக்காங்களா? யார் ஹரே கிருஷ்ணா சொன்னது? ஒரு நிமிஷம். சரி, அப்பா மகன் உறவு. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? கிருஷ்ணா தந்தை, நாம் எல்லாரும். சரி, கிருஷ்ணர் பரமாத்மா, நம் ஜீவாத்மா. அப்புறம் கிருஷ்ணருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கிருஷ்ணா தந்தை, நாம் எல்லாரும் குழந்தைங்க. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா, இந்த அகிலத்தோடைய தாய் தந்தை எல்லாம் கிருஷ்ணர் தான். சரி, ஓகே. கிருஷ்ணர் பரமாத்மா, ஜீவாத்மா, அது ஓகே. வேற என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, நம்ம எல்லாரும் கிருஷ்ணாட்டத்து பிரிஞ்சு வந்தவங்க. அப்ப என்ன சம்பந்தம் இருக்கு? கிருஷ்ணருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஜீவாத்மாக்கு பரமாத்மாக்கு என்ன சம்பந்தம்? சரி, ஜீவாத்மா பரமாத்மா என்ன சம்பந்தம்? கிருஷ்ணருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னா, பகவான் எஜமானன், நாம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணா அனுபவிப்பாளர், நாம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். கிருஷ்ணா நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவங்க. கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நாமளும் ஆன்மீகமானவங்க. இதுல என்ன வித்தியாசம்? கிருஷ்ணா நம்ம எல்லாரையும் பராமரிக்கிறார். அவர் தான் நம்ம எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்றாரு. கிருஷ்ணர் ஒருத்தர் தான் நம்ம எல்லோருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்றாரு. ஏகால ஈஸ்வர கிருஷ்ணா ஆரா சபா பிரித்யா. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், நம்ம எல்லாம் அவருடைய சேவகர்கள். இதுதான் பகவானுக்கு நமக்குள்ள சம்பந்தம். பகவானுக்கு நமக்குள்ள சம்பந்தம் என்னன்னா, ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மோட உண்மையான சொரூபம் என்னன்னா கிருஷ்ணாவுடைய சேவகன். அப்போ இந்த சம்பந்த ஞானம் தான் ஃபர்ஸ்ட் அடிப்படை. ஆன்மீகத்துல முதல் பாடம் நம்ம கத்துக்கொள்ள முதல் பாடம், கிருஷ்ணா எஜமானன், நான் சேவகன். கிருஷ்ணா தந்தை, நான் புதல்வன். ஐ ஆம் த சன் ஆஃப் காட். ஜீசஸ் கிறிஸ்து சொன்னாரு, இயேசு கிறிஸ்து, ஐ ஆம் த சன் ஆஃப் காட், நான் இறைவனின் குழந்தை. நாம எல்லாரும் இறைவனுடைய குழந்தை தான். இயேசு கிறிஸ்து மட்டும் இறைவனின் குழந்தை அல்ல. நாம எல்லாரும் இறைவனுடைய குழந்தை. இயேசு கிறிஸ்து இறைவனுக்கு பிரியமான குழந்தை. அவ்வளவுதான் அவருக்கு நமக்குள்ள வித்தியாசம். நமக்கு அவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இறைவனுக்கு பிரியமான குழந்தை, நாம எல்லோரும் இறைவனை மறந்த குழந்தை. இந்த மறந்து போன குழந்தைகளை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஆச்சாரியர்மார்கள் இங்க வராங்க. பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், இந்த மாதிரி ஆச்சாரியர் எல்லாம் இந்த பூமியில வராங்க. இவங்க என்ன பண்றாங்க? நமக்கும் இறைவனுக்குள்ள சம்பந்த ஞானம் அது முதல்ல கொடுக்குறாங்க. நான்
நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகங்கிற பாடம் வந்து முதல்ல ஆச்சாரியர் சொல்லி கொடுக்குறாங்க. ஓ ஜீவாத்மாவே, நீங்க எல்லாம் கிருஷ்ணரை மறந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் கிருஷ்ணாவுடைய சேவகர்கள், நாம் எல்லாரும் கிருஷ்ணாவுடைய சேவகர்கள். சோ ஃபர்ஸ்ட் சம்பந்தம், கிருஷ்ணருக்கு எனக்குள்ள சம்பந்தம். கிருஷ்ணா எஜமானன், நான் சேவகன். அவர் தந்தை, நான் ஒரு பிள்ளை. சோ கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள், நான் அவருடைய பக்தன், சேவகன். இது சம்பந்தம். கிருஷ்ணருக்கு நமக்குள்ள சம்பந்தம். ஆண்டான் அடிமை, அவர் வந்து ஆள்பவர், நம்ம ஆளப்படுறவங்க. அவர் அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. இது கிருஷ்ணருக்கு நமக்குள்ள ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், உறவு, சம்பந்தம். சரி, இந்த சம்பந்தம் இருந்தா மட்டும் போதுமா? இதை நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணுமே, இதை வந்து புதுப்பிக்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணருக்கு நமக்குள்ள உறவை நம்ம மறந்துட்டோம். கிருஷ்ணருக்குள்ள நமக்குள்ள உறவை மறந்துட்டோம். நாம அவருடைய சேவகன்கிறத மறந்துட்டோம். அவர் நம்ம தந்தைங்கிறத மறந்துட்டோம். அப்போ ஆச்சாரியர் வந்து இது ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்ல, அபிதேயம், அதை எவ்வாறு பயிற்சி செய்வது. நான் கிருஷ்ணருடைய சேவகன். அப்ப சேவகன் என்ன பண்ணணும்? எஜமானுக்கு சேவை பண்ணணும். கிருஷ்ணா என் எஜமானன், நான் அவர் சேவகன். அப்ப எஜமானன் என்ன அர்த்தம்? எஜமானன் கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணரான எஜமானனுக்கு சேவகனாக நாம் சேவை செய்யணும். அது எவ்வாறு செய்வது, அதை கற்றுக் கொடுக்கறதா ஆச்சாரியர். ஆச்சாரியர் இந்த பூமியில வந்து அபிதேயம், அந்த கிருஷ்ண பக்தி எவ்வாறு நாம் பயிற்சி, நடைமுறையில பயிற்சி பண்றது. அதனாலதான் இஸ்கான்ல வந்த உடனே முதல்ல நமக்கு இந்த பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா. பகவத்கீதையில முதல் பாடம் நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா. புரோபார் புஸ்தகத்துல ஓரொரு புத்தகத்திலையும் ஓரொரு பக்கத்திலையும் நாம் படிக்கிறது உடல் எல்லாம் ஆத்மா. இதை நம்ம எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கிறோம்? படிக்கிறோம், நிறைய தடவை படிக்கிறோம். சிலர் படிக்கிறதே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் புரோபார் புஸ்தகம் வாசிக்கிறதே இல்லை. நாம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது சில புரோபார் புத்தகத்தை வாசிச்சு விட வேண்டும். புத்தகம் வாசிக்கலன்னா நாம் கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் இந்த வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், ஆனா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த வகுப்பு மூலமா கிருஷ்ண உணர்வு தத்துவங்கள் எவ்வளவு அவசியமானது, கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்றது எவ்வளவு அவசியமானது, நோக்கம் என்ன, இதுதான் இன்றைய வகுப்பு. அப்போ கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பிரபுபாதர் புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்கும் பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. காலையில அதிகாலை எழுந்திரிச்சு பல்லு விளக்கணும், குளிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வீட்டு வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் டைம் வச்சிருக்கிறோம் இல்லையா? அதே போலதான் நான் பிரபுபாதர் புத்தகம் வாசிப்பதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அப்போ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை வந்து சரியா நிர்வாகம் செய்வோமே ஆனால் நமக்கு நிறைய 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்தை நம்ம சரியா நிர்வாகம் பண்ணா ரொம்ப ஆனந்தமா வாழலாம். இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனை என்னன்னா, யாருக்குமே நேரத்தை நிர்வாகம் பண்ண தெரியல. நேரத்தை சரியாக நிர்வாகம் செய்ய வேண்டும். 8 கட்டா நம் நேரத்தை பிரித்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? சினிமாவில் பாருங்க, 8 கட்டா மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கணும். நம்ம 8 கட்டா நேரத்தை பிரிச்சுக்கணும். 8 மணி நேரம், 8 மணி நேரம் நம்முடைய சாதனா பக்தி. சாதனா பக்தின்னு என்னன்னு சொல்றோம்? 8 மணி நேரம் சாதனா பக்திக்கு, 8 மணி நேரம் என்னுடைய ஓய்வு, என்னுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்யறது, 8 மணி நேரம் வேலை. அது ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜ் போறவங்க காலேஜுக்கு போய்க்கலாம், வீட்டு வேலை பண்றவங்க வீட்டு வேலை பண்ணலாம், வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகலாம், வியாபாரத்துக்கு வியாபாரம். அப்ப வியாபாரம், வீட்டு வேலை, பள்ளி, கல்லூரி, இதுக்கெல்லாம் ஒரு 8 மணி நேரம் ஒதுக்கிடுறோம். இதுக்காக ஒரு 8 மணி நேரம். மீதி 8 மணி நேரம், அடுத்த 8 மணி நேரம், 3 24, 3 24, 8 மணி நேரம் உழைப்புக்காக, 8 மணி நேரம் உழைப்புக்காக. அடுத்த 8 மணி நேரம் உறக்கம், 6 மணி நேரம் தூக்கம். அப்புறம் இந்த உடலை பராமரிக்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, இப்படி எல்லாம் ஒரு 2 மணி நேரம். காலையில ஒரு வேளை சாப்பிட்றோம். சிலர் வந்து மாலை மட்டும், இப்போ நாங்கெல்லாம் ஆசிரமத்தில் 2 வேளை சாப்பிடுவோம். காலையில ஒரு 9:30 மணிக்கு சாப்பிடுவோம், சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிடுவோம். இதுதான் எங்களுடைய பிரசாத டைம். காலையில ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம். அப்புறம் குளிக்கிறது, துவைக்கிறது, அதுல ஒரு அரை மணி நேரம். இப்படி 2 மணி நேரம், 6 மணி நேரம் உறக்கம். ஒரு சாதாரண மனிதன், சராசரி மனிதன் தூங்குவதற்கு 6 மணி நேரம் போதுமானது. யாராவது பாறை உடைக்கிறவங்க, சிமெண்ட் பைய தூக்குறவங்க, பாரம் தூக்குறவங்க எல்லாம் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட தூங்கிக்கலாம். அந்த மாதிரி யாரும் இங்க இருக்கீங்களா? பாறை உடைக்கிறவங்க, சிமெண்ட் பைய தூக்குறவங்க, மூட்டை தூக்குறவங்க, ஏரி குளம் வெட்டுறவங்க யாரா இருக்கீங்களா? இல்ல. அப்படின்னா 6 மணி நேரம் போதும். நமக்கு 6 மணி நேரம் தூக்கம் போதும். 6 மணி நேரம் தூக்கம், 1 மணி நேரம் பிரசாதத்துக்கானது,
1 மணி நேரம் நம்முடைய குளிக்கிறது, நம்முடைய பாடி மெயின்டைன் பண்ண. அப்ப 8 மணி நேரம் போச்சா? அப்புறம் 8 மணி நேரம் உழைப்புல போச்சா? அது பள்ளி, கல்லூரி, வேலை, வீட்டு வேலை, வியாபாரம், எனிவே எதுவானாலும் இருக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா வீட்டு வேலை பண்ண போறாங்க, ஹஸ்பண்டா இருந்தா வேலைக்கு போறாங்க, வியாபாரம் போறாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜ் போறாங்க. அப்ப 8 மணி நேரம். ஸோ 8 மணி நேரம் என்னுடைய உடலை பராமரிக்கிறதுக்கு, 6 மணி நேரம் தூக்கம், 2 மணி நேரம் என்னுடைய மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் என் சாதனைக்காக நம்ம 8 மணி நேரம் சாதனா பக்தி. ஏன் ஒருவர் சாதனா பக்தி? இந்த சாதனா பக்தி என்றால் என்ன? வைத்தி பக்தி என்றால் என்ன? ஸோ முதல்ல பக்தினா என்னது? பக்தினா என்ன தெரிஞ்சது, அடுத்தது சாதனா பக்தியில பத்தி பேசணும். பக்தினா யாருக்கு தெரியும்? பக்தினா என்னது? பூஜை ரூம்ல கொடுத்த அகர்பக்தின்னு சொல்லிடாதீங்க. பக்தின எஸ், வெரி குட். பகவான் இடத்துல அன்பு செய்வது. இப்ப நமக்கு இயல்பாவே பகவான் மேல அன்பு இருக்கா என்ன? இங்க யாருக்காவது எனக்கு அப்படியா? யாருது நமக்கு இப்ப கிருஷ்ணருடைய நாமத்தை கேட்டா கண்கள் அப்படி தாரதாரியா கண்ணீர் வடிதா, உடம்பெல்லாம் மயிர் குத்து தெரியுதா? அப்ப நம்ம இயல்பான பக்தர் அல்ல. நம்ம பக்தியை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இயல்பான பக்தர் அல்ல, இல்லையா? இப்ப 12 பேரு 15 பேரு சேர்ந்து பக்தி பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுல யாரா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, இல்ல காலையில ஒரு வேலை, ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, அங்க போனா ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுப்போம். 5000 ரூபாய் ஏங்க? நம்ம கோயில்லயே ஒரு மாதாஜி இருந்தாங்க, என்ன 2-3 மாதாஜி எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1000 ரூபாய் பொங்க காசு கொடுக்குறாங்க, போயிட்டாங்க, அவ்வளவுதான். பொங்க காசு வாங்கிட்டு தான் திரும்பியே வந்தாங்க. அப்போ எது முக்கியத்துவம் வருது இல்லையா? 1000 ரூபாய் பொங்க காசு முக்கியமா இல்ல கிருஷ்ண பக்தி முக்கியமாகும் போது எனக்கு அதுதான் பிரதானமாகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு எது முக்கியத்துவம் தரும்? இப்ப இருக்கிற சுச்சுவேஷன், இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு பக்திங்கிறது இயல்பா இல்ல. நம்ம இயல்பான பக்தர் அல்ல. பிரகலாத் மகாராஜரை போலவோ, துருவ மகாராஜரை போலவோ, அல்லது பரீட்சித் மகாராஜை போலவோ, அல்லது பாண்டவர்களை போலவோ, அல்லது ஆண்டாளை போலவோ, கோபிகளை போலவோ நமக்கு இயல்பான பக்தி அல்ல. நாம பக்தியை கட்டாயப்படுத்தி கொண்டு வரோம். சோ கோயில்ல போகணுமே, சேவை பண்ணணுமே, நாம ஜபிக்கணுமே, இப்படி எல்லாம் இருக்கே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இஸ்கானுக்கே வந்திருக்க மாட்டேனே. அப்படி ஒருத்தர் ஒரு மாதாஜி என்கிட்ட சொன்னாங்க, பிரபு நான் என்னமோ கிருஷ்ண பக்தி ரொம்ப ஈஸின்னு நினைச்சுதான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா புஸ்தகம் படிங்கிறீங்க, சேவை பண்ணுங்கிறீங்க, மங்களாரத்திக்கு வாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு பேசாம அப்படியே ஓடி இருக்கலாமோன்னு தோணுதுனாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நாம் இன்னும் அது சுவையை வளர்த்து கொள்ளவில்லை. அப்ப நமக்கு பௌதிகத்துலதான் சுவை இருக்கு. அப்போ எனக்கு ஏற்கனவே பௌதிக சுவை இருக்கு, கிருஷ்ணர் மேல சுவை இல்ல, கிருஷ்ண பக்தியில சுவை இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? பக்தர் சங்கத்துல வந்து பக்தியை பயிற்சி பண்ணணும். அதுக்குதான் ஆச்சாரியர் வந்து நமக்கு நிறைய சட்ட திட்டங்களை வச்சிருக்காங்க. அதுதான் அபிதேயம். இதை நீங்க பயிற்சி செய்தால், இந்த சாதனா பக்தி நீங்க செஞ்சீங்கன்னா, பக்தி யோக ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தீர்கள்னா கிருஷ்ணன் மேல விருப்பம் வரும். இதுதான் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்லோகம் மறந்துட்டேனே, ஒரு நிமிஷம் இருங்க. மாமிச்சாப்தும் தனஞ்சியா, எஸ், அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயிஸ்திரம் அப்பியாசேனது கவுந்தேயா மாமிச்சாத்தும் தனஞ்சயா. ஓ அர்ஜுனா, உன் மனதை என் மேல நிறுத்த முடியலையா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா கிருஷ்ணா, என் மனசை உங்க மேல நிறுத்தவே முடியல, ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேல மனசை நிறுத்த முடியல. அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோசி மயி ஸ்திரம். நம்ம மனதை வந்து கிருஷ்ணர் மேல நிறுத்த முடியல, ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? கிருஷ்ணர் என்ன சொல்லி தராரு? சரி, ஓகே அர்ஜுனா, உன்னால உன் மனசை என் மேல நிறுத்த முடியலையா? என்ன பண்ணலாம்? அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயிஸ்திரம் அப்பியாச யோகேன ததோ. அப்பியாசம்னா தொடர்ந்து பயிற்சி பண்றதுனால, பக்தி யோக ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கிறதுனால, மாம் இச்சாத்தும் தனஞ்சயா, என் மேல ஒரு விருப்பத்தை நீ வளர்த்துக் கொள்வாய். அப்போ எனக்கு வந்து ஆரம்பத்துல ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல சுவையெல்லாம் இல்ல. நம்ம யாருக்கா இப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா கண்ணீர் எல்லாம் வருதுன்னு? தூக்கம் தான் வருது. தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி கொட்டாவி வந்துருது. ஜபமாலை எடுத்த உடனே ஆன்னு வாயை திறந்துரும். அதுக்கப்புறம் தூங்கி ஜபம் பண்றோம் இல்லையா? அப்ப நமக்கு சாண்டிங் பண்ணும்போது கண்ணில் கண்ணீர் எல்லாம் வரல, அப்படியே பிரேமமெல்லாம் வரல.
ஆனாலும் நம்ம பக்தர்கள் சொல்றாங்க, சேட்டிங் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, இந்த மந்திரம் சொல்றதுனால நீங்க பிறப்பிறப்பிலிருந்து விடுபடுவீங்க, உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும், நீங்க பகவான்கிட்ட போகலாம், திருமதி ஜட உலகம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ இதை பயிற்சி செய்வதான் அபிதேயம். அப்ப சாதனா பக்தி அல்லது வைத்தி பக்தினா நமக்கு விருப்பம் இல்லைனாலும் இது செய்யணும். யாருக்கு இங்க விருப்பம் இருக்கு? யாருக்குமே இங்க விருப்பம் இருக்கு, இல்லாம இல்ல, ஆனா கொஞ்சமா இருக்கு. பௌதிகமா ஆன்மீகமான இதுல ஒரு காலு அதுல ஒரு காலு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ரெண்டு காலும் பௌதிகத்துல இல்ல, ரெண்டு கால். இப்ப நம்ம என்னன்னா ரெண்டு காலம் பௌதிகத்துல இல்ல, ரெண்டு கால ஆன்மீகத்துல, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படி மெல்ல மெல்ல அந்த கால் எடுத்து பௌதிகத்துல கால் எடுத்து மெல்ல மெல்ல அப்படியே ஆன்மீகத்துல பதிக்கணும். அதுக்கு பயிற்சி வேணும். ஒட்டுமொத்தமா பௌதிகத்தை விட்டுட்டு வந்தாலும் பிரச்சனை, குடும்பஸ்தர்கள் பௌதிகத்தை விட்டுட்டு வர முடியாது. ஒட்டுமொத்தமா ஆன்மீகத்தை விட்டுட்டு போனாலும் பிரச்சனை. அப்போ இது ஒரு இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி, இதுவும் விட முடியல அதையும் விட முடியல, இப்படிதான் நம்ம வாழ்க்கை பாதி போயிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? தக்க பயிற்சி எடு. அப்ப பக்தர் சங்கத்துல நான் எப்படி இந்த இல்லற வாழ்க்கையும் நல்லபடியா நடத்தி எப்படி பக்தி செய்யறது, அது எப்படி பயிற்சி செய்வது. இப்போ எனக்கு சம்பந்தம் சொல்லி கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணருக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு. கிருஷ்ணர் எஜமானன், நான் சேவகன், அவர் பகவான், நான் அவருடைய பக்தன் ஆகணும். சரி, ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? தினமும் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கணும். வீட்டுல சின்னதா நம்மளே ஒரு மங்களாரத்தி பண்ணலாம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட்ல சனி ஞாயிறுல கோயில்ல சத்சங்கம் பண்றாங்க இல்லையா? அதுல போய் கலந்துக்கணும். கூடுமான வரைக்கும் வீடு பக்கத்திலேயே கோயில் இருந்தா மங்களாரத்திக்கே போய் கலந்துக்கலாம். கோயில்ல போய் மங்களாரத்தில கலந்துக்கும் உற்சாகம் கிடைக்கும். பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடுவாங்க, பக்தர்களோட சேர்ந்து நாம ஜபிக்கலாம். அப்போ அது உற்சாகம் கிடைக்கும். என்னதான் நம்ம வீட்டுல தனியா பயிற்சி பண்ணாலும் பக்தர்கள் சங்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது கோயில்ல நமக்காக தான், கோயில் நமக்காக தான் அங்க பக்தர்கள் பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப அங்க போய் நம்ம பக்தர் சங்கத்தை எடுத்துக்கணும். அவங்ககிட்ட இருந்து கேட்கணும், நான் எப்படி கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது பணிவாக. கிருஷ்ண பக்தியில் பணிவு மிக மிக அவசியம். பணிவோடும் அடக்கத்தோடும் பிரணிபாதேன்னு பரிப்பிரஷ்னேன சேவையா, ரொம்ப பணிவா அடக்கமா சேவை செய்து கேள்விகள் கேட்கணும். அப்போ என் ஆன்மீக முன்னேற்றம் எதன் அடிப்படையில் இருக்கு? பணிவுல தான் இருக்கு. எவ்வளவுக்குள்ள பணிவா இருக்கணுமோ, எவ்வளவுக்குள்ள எளிமையா இருக்குமோ, அவ்வளவுக்குள்ள பக்தியில உயர்ந்துட்டே இருக்கும். ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொள்றானோ அவ்வளவுக்குள்ள பக்தியில உயர்ந்து கொண்டே இருப்பான். வித்யா வினய சம்பன்னே. வித்யா நாலேஜ். ஒருத்தர் சாஸ்திரம் படிக்க படிக்க பணிவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப பக்தியில நாம் பக்தி சேவை செய்ய செய்ய பணிவு இருக்க வேண்டும். இந்த பக்தர்கள் சொல்றதை கேட்கணும், கோயில் அதிகாரிகள் சொல்றதை கேட்கணும், மூத்த பக்தர்கள் சொல்றதை கேட்கணும், அதை நான் பயிற்சி பண்ணணுங்கிற ஆர்வம் குறையவே கூடாது என்னைக்குமே. அவங்க தான் நமக்கு எல்லாமே. இப்ப பாருங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுத்திருக்காங்க, கிருஷ்ணருக்கு சேவை பண்ண சொல்லி கொடுக்குறாங்க, பிரபுபாத் புத்தகத்தை கொண்டு கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்கள விட ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தரை விட சிறந்த நலன் விரும்பி இந்த மூன்று உலகத்திலும் கிடையாது. பக்தர்கள் தான் ஆக சிறந்த நலன் விரும்பிகள். அவங்க தான் எல்லோருக்கும் உற்ற நண்பர்கள். எப்படி கிருஷ்ணர் எல்லோருக்கும் உற்ற நண்பரோ அதே போல பகவானது பக்தர்களும் எல்லோருக்கும் உற்ற நண்பர்கள். அப்போ இஸ்கான் கிருஷ்ண பக்தர்கள் நம்முடைய ஃபேமிலி. இந்த கோயில்ல இருக்கிற பக்தர்கள் என் ஃபேமிலி, இவங்க என் நண்பர்கள், இவங்க தான் என் உண்மையான நலன் விரும்பிங்க அப்படின்னு நம்ம அவங்களோட ரொம்ப அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டு அவங்க நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அது நடைமுறையில பயிற்சி. அதுதான் அபிதேயம். இந்த நடைமுறை பயிற்சி தான் கிருஷ்ணர் மேல எனக்கு அன்பு வளர்க்கும். சம்பந்தம் தெரிஞ்சு போச்சு, புரோபால் புக்கு படிச்சேன், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்? அதுதான் கிருஷ்ணர் சொல்லித்தரார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. இந்த ஜட உலகம் ஆனாலும் சரி, ஆன்மீக லோகம் ஆனாலும் சரி, ரெண்டுக்கும் நான் தான் காரணம். ஆமா, கரெக்டு. நான் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்தேன், பகவத்கீதை வாங்கி படிச்சேன், புரோபால் புஸ்தகம் படிச்சேன், கிருஷ்ணர் தான்ப்பா முழுமுதற் கடவுள் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அடுத்தது என்ன பண்றது? கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? அடுத்த 2வது லைன்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் லைன்ல முதல் வரியில அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே, நான் தான் முழுமுதற் கடவுள். இந்த ஜட உலகமும் ஆன்மீக உலகம் ரெண்டும் எங்கிட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்றாரு. இதி மத்வா, இது யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ புதாபாவ சமன்விதா இதி மத்வா பஜதே மாம். இந்த பஜதேங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப என்ன அங்க கிருஷ்ணர் சொல்ல வர்றாரு, என்ன நமக்கு புரிஞ்சுக்க வைக்கிறாரு, என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு? நான் முழுமுதற் கடவுள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, எனக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அப்ப ஞானம் மட்டும் பத்தாது, சேவையும் பக்தர் பக்தி தொண்டு அது அவசியம். இப்போ இங்க யார் இருக்கிறாங்க? இங்க சுமதி மாதாஜி இருக்காங்க. சுமதி மாதாஜி எனக்கு காரக்குடி குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. காரக்குடி கார குழம்பு எப்படி வைக்கிறது நான் எல்லாம் கேட்டுக்கிட்டேன்.
இந்த மாதிரி மிளகாயெல்லாம் அரைச்சிக்குங்க, தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க, காய்கறியெல்லாம் போட்டு வசக்குங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டேன். ஆனா வீட்டுல வந்து நான் குழம்பு வைக்கவே இல்லை. காரக்குடி குழம்பு நான் வைக்கவே இல்லை. அப்புறம் எப்படி நான் சுவையை அனுபவிக்கிறது? குழம்பு வைக்கிற நாலேஜ் எனக்கு இருக்குது. சுமதி மாதாஜி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. பிரபு இந்த மாதிரி நீங்க வந்து தேங்காய் அரைச்சி விட்டுக்குங்க, இதுல இந்த பொடியெல்லாம் அரைச்சி முதல்ல வச்சுக்கோங்க, அந்த கத்திரிக்காய் எல்லாம் வசுக்குங்க, அப்ப என்ன கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுது, காரக்குடி ரொம்ப ஃபேமஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் எல்லாம் கேட்டு வந்துட்டு நீங்க சாம்பார் காரக்குழம்பு வைக்கவே இல்லை. அப்ப என்ன பிரயோஜனம்? அப்போ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்று அறிந்து வைத்தால் மட்டும் போதாது, அவருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அந்த பக்தி தொண்டு செய்வதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கறவங்க தான் பக்தர்கள். இப்ப கோயில்ல பக்தர்களா இருக்காங்க இல்லையா, கோயிலுடைய மேனேஜர் இருக்காங்க, பிரபு இருக்காங்க, மாதாஜி இருக்காங்க, கோயில்ல பக்தர்களா இருக்காங்க. எதுக்காக? நாம் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்காக நமக்கு சேவை செய்யறாங்க. அப்ப இஸ்கான்ல மேனேஜர்னா வெளியில மேனேஜர் வேற, இஸ்கான் மேனேஜர் வேற. வெளியில மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? மேனேஜர் வந்து மக்கள் எல்லாம் வந்து ஏச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் அவர் வெளியில உள்ள மேனேஜர். இஸ்கான் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? இந்த வைஷ்ணவர்கள் சேவை பண்றதுக்கு வைஷ்ணவருடைய சேவகனுடைய சேவகனாக நான் இருக்கிறேன். அந்த பக்தர்கள்லாம் வந்து சேவை செய்யறதுக்கு நான் சேவகனின் சேவகனாக இருக்கிறேன். அப்போ பக்தர்கள்லாம் சேவகனின் சேவகனா இருக்கு. சரி, அப்போ அபிதேயம்னா பயிற்சி பண்றது. சரி, ஓகே, எனக்கு வந்து பெரிய அளவுல கிருஷ்ணர் மேல அன்பெல்லாம் இல்ல, ஆனா இது பண்றது நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தினமும் அதிகாலையில் எழுந்திருக்கணும், 16 மாலை குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கணும், 4 விதிமுறை கடைபிடிக்கணும், சீல புரோபார் புஸ்தகத்தை வாசிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். கலியுகத்துல அதிகாலையில் எழுந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரே டைம்ல 16 மாலை ஜபிக்கிறது அதை விட கஷ்டம். அதுக்கப்புறம் அதுக்கு புஸ்தகம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்கிட்ட ஒரு பக்தர் சொன்னாரு, நான் பிரபு ஸ்கூல் போகும்போதும் படி நாங்க, காலேஜ் போனாலும் படிக்கணும், நாங்க இஸ்கான் வந்தாலும் புஸ்தகம் படிக்க சொல்றீங்களே, நான் படிக்கிறது என்னைக்குதான் விடுவேன், படிக்கிறது அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனா பள்ளிக்கூடத்துல படிச்ச புஸ்தகத்துக்கும் கல்லூரியில படிச்ச புஸ்தகத்தை விட இங்க பிரபுபார் புஸ்தகம் இன்றியமையாதது, அத்தியாவசியமானது. நமக்கும் கிருஷ்ணருக்குள்ள உறவை வந்து வலுப்படுத்துறார் பிரபுபாதா. பிரபுபாதா என்ன செய்யறாரு? நமக்கும் கிருஷ்ணருக்குள்ள உறவை வலுப்படுத்துவது மட்டுமல்ல, நமக்கு பக்தி தொண்டை கற்றுக் கொடுக்கிறார். அவர் புத்தகம் மூலமா பிரபுபாதா என்ன பண்றாரு? நமக்கு பக்தி தொண்டை கத்துக் கொடுக்கிறார். அதனால பிரபுபார் புஸ்தகத்துல கத்துக் கொடுக்கிறாரு, பக்தர்கள் நேர்ல கத்துக் கொடுக்கறாங்க. சோ சம்பந்தம், பகவானுக்கு எனக்கு என்ன உறவு, ரெண்டாவது அது நடைமுறையில எப்படி பயிற்சி பண்றது. அப்போ கோயில்ல நாம் பொறுப்பான சேவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப ஞாயிற்றுக்கிழமையா நான் வந்து பூ கட்டிட்டு வர்றேன், இல்ல பூ கட்டி கொடுக்குற சேவையில வந்து கலந்துக்கிறேன், இல்ல நான் பகவானுக்கு போகா தயாரிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யறேன். இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள். ஸ்வல்பமப்சிய தர்மஸ்ய காயதே மகதோ பயாத். யாராவது ஒரு சிறு சேவை பகவான் செஞ்சா ஒரு பெரிய சேவையை எடுத்துக்கிறார். அணில் கூட தான் ராமர் பாலம் கட்ட சேவை பண்ணாங்க. அணில் தானே இது என்ன பண்ண போற, ராமர் தூக்கியா வீசிட்டாரு. அணிலுடைய சேவையும் ஏற்றுக்கொண்டார், அனுமானின் சேவையும் ஏற்றுக்கொண்டார். அதனால நம்ம எவ்வளவு செய்யறோம்னு பகவான் பார்க்கல, அன்போடு செய்யறமா தான் பாக்குறாரு. அப்ப நம்மளால முடிஞ்ச சேவை. சரி பிரபு மாதாஜி, இந்த வாரம் நான் வந்து காய்கறி வெட்டுற சேவை எடுத்துக்கிறேன், இல்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே வெட்டிக்கிறேன், இல்ல காய்கறி வெட்டுறதுக்கு நான் வரேன். அப்புறம் சிலர் வந்து நான் வந்து போகா செய்யறதுக்கு வரேன், நான் வந்து கோயிலை சுத்தப்படுத்தி தர்றேன், நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரேன், நான் புத்தகம் விநியோகம் செய்யறேன். அந்த மாதிரி நம்மளால இயன்ற சேவைகள், நம்மளால இயன்ற சேவை ஏதேனும் ஒரு சிறு சேவையாவது. நான் வந்து வர பக்தர்களுக்கு தண்ணீர் பிரசாதம் பரிமாறுறேன், உடலால மனதால வார்த்தையால. எகாயஸ்ய ஹரேதாச கர்மனா மனசா கிரியா நிகிலச்ச அவஸ்தானு ஜீவன் முக்தச உச்சதே. யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்களோ, உடலால மனதால வார்த்தையால பொருளால, அவங்க வாழும் போதே முக்தி பெற்றவர் தான். முக்தி எல்லாம் ஒண்ணு தனியெல்லாம் அடைய வேண்டாம், வாழும் போதே முக்தி பெற்றவர் தான். இகாயச ஹரேதாச கர்மனா செயலால, மனசா மனதால வார்த்தைகளால. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு பிரபு, உங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்கா, அப்ப நீங்க பிரசாதம் ஸ்பான்சர் பண்ணுங்களேன், நிறைய பிரசாதம் ஸ்பான்சர் பண்ணுங்க, சண்டே ஸ்பான்சர் பண்ணுங்க, எனக்கு வந்து ப்ரொவிஷன் கோயில்ல வந்து மளிகை சாமானம் வாங்கி கொடுங்க, புத்தகம் வாங்கி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. இல்ல பிரபு என்கிட்ட பைசா எல்லாம் அவ்வளவு இல்ல, ஆனா என்கிட்ட நல்லா உடம்புல தெம்பு இருக்கு பிரபு. அப்படியா, சந்தோஷம். நீங்க கோயிலை சுத்தப்படுத்துங்க, வந்து கோயிலை சுத்தப்படுத்துங்க, பாத்திரம் கழுவி கொடுங்க, அப்புறம் பூஜை அறையை சுத்தப்படுத்துங்க. பிரபு எனக்கு உடம்புலயும் சக்தி இல்ல, என்கிட்ட வசதி இல்ல,
உங்க என்கிட்ட ஆனா எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு பிரபு, நல்லா பேசுவேன் அப்படின்னு 4 பேர் கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரபு நான் அந்த அளவுக்கு படிக்கல பிரபு, எனக்கு ஞாபக சக்தியே இல்லை பிரபு, ஸ்லோகம்லாம் மனப்பாடமே ஆக மாட்டேங்குது பிரபு. ஒரு பிரச்சனை இல்லை, ஒருத்தர் உட்கார வச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு பெரிய நாலேஜ் தேவை. ஒருத்தர் உட்கார வச்சு ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, கிருஷ்ண பக்தி பண்ணுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, இதுக்கு ஒரு நாலேஜ் தேவை. ஸோ கிருஷ்ணா வந்து நம்ம ஆர்வத்தை தான் பார்க்குறாரு, நம்ம எவ்வளோ ஆர்வமாக இருக்கோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து நம்ம கிருஷ்ணவாசி எடுத்துட்டு இருக்கோம், அதுதான் கிருஷ்ணர் பார்க்குறாரு. அப்போ இது அபிதேயம், நடைமுறையில் பயிற்சி பண்ணும். பக்தர்கிட்ட இருந்து கேட்குறோம், ப்ரோபார் புஸ்தகத்தை படிக்கிறோம், நடைமுறையில் பயிற்சி பண்ணும், அபிதேயம். அப்போ அதிகாலை எழுந்திருக்க பழகணும், முயற்சி பண்ணால் நடக்கும். அப்போ இரவு நேரமாக தூங்கணும், இரவு நேரமாக தூங்கினாதான் அதிகாலை நேரமாக எந்திரிக்க முடியும். அதுக்கப்புறம் நாம ஜெபம், நம்மளால குறைந்தபட்சம் ஒரு 16 மாலை. சரி காலையில் எனக்கு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இல்லை நான் வேலைக்கு போகணும், இல்லை நான் வியாபாரத்துக்கு போகணும், ஒரு 8-10 மாலை காலையில் சொல்லிடலாம். அப்புறம் திரும்பி சாயந்தரம் வந்து மீதி உள்ள மாலை, எப்படியாவது ஒரு நாளைக்கு 16 மாலை சொல்லி முடிச்சிடும். அதுக்காக நேரம் ஒதுக்குறது. இப்படி மீதி ஒரு 8 மணி நேரம் பாக்கி இருந்தது இல்லையா, முதல்ல ஒரு 8 மணி நேரம் என்ன பார்த்தோம், நம்முடைய தூங்குறதுக்கும் இந்த உடலை பராமரிக்கிறது. அடுத்த 8 மணி நேரம் என்ன பார்த்தோம், வேலை செய்யறது, வியாபாரத்துக்கு போறது, படிக்கிறது, அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன சூழ்நிலை இருக்குமோ நம்ம. மீதி 8 மணி நேரம் சாதனம், அதுல 2 மணி நேரம் சாண்டிங், 2 மணி நேரம் நாம ஜெபம், அப்புறம் பகவானுக்கு வீட்டில் சின்னதாக ஆரத்தி பண்றது, துளசி ஆரத்தி பண்றது, பூஜா பண்றது, சமைக்கிறது, காய்கறி வெட்டுறது, இப்படி எல்லாம் ஒரு சேவை இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் புத்தகம் வாசி. இப்படி நம்ம சாதனா பக்திக்காக ஒரு 8 மணி நேரம், அதுல 2 மணி நேரம் ஜெபம், 1 மணி நேரம் புத்தகம் வாசிக்கிறது, ஒரு 1 மணி நேரம் ஆரத்தியில போகும், அப்புறம் ஒரு 1 மணி நேரம் சமைக்கிறதுல, இப்படி எல்லாம் டோட்டலா நம்ம கால்குலேட் பண்ணா மொத்தமா நம்ம ஒரு கூட்டி கணிச்சு பார்த்தோம்னா நம்முடைய சாதனைக்கு ஒரு 8 மணி நேரம் தேவைப்படும். 8 மணி நேரம் உழைப்புக்கு போயிடுச்சு, 8 மணி நேரம் நம்முடைய தூக்கத்துக்கெல்லாம், இப்படி டோட்டலா 24 மணி நேரத்தை நம்ம மேனேஜ் பண்ணோம்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் காலையில் எழுந்திரிச்சேன், நான் கேன்டீன் பண்ணேன், நான் வேலைக்கு போனேன், நான் ஸ்கூலுக்கு போனேன், எவ்ரி திங்ஸ் கிளியர், தேர் இஸ் நோ டென்ஷன். கோபம் கிடையாது, குழப்பம் கிடையாது, என்ன சொல்றது, ஒரு பரபரப்பான ஒரு மென்டாலிட்டி இல்லை, ஒரு ஆக்ரோஷம் இல்லை, ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ லைஃப்பை வாழ்க்கையை வாழும்போது ஆனந்தமா வாழலாம். கிருஷ்ண பக்தியை நான் நல்லபடியா பயிற்சி பண்ணா வாழும்போதும் ஆனந்தமா வாழலாம், உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடலாம். ஸோ அல்டிமேட்லி பிரயோஜனம் என்ன? இப்ப கேட்பாங்க இல்லையா, நீங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு போனா என்ன கேட்பாங்க, கிருஷ்ண பக்தி போனா எங்களுக்கு என்ன கிடைக்கும், கோயிலுக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும், ஹரே கிருஷ்ண மந்திரம் எனக்கு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்கும் பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்? கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண மேல அன்பு, கலங்கமில்லா அன்பு, தூய பக்தி, கிருஷ்ண பிரேமம். தட் இஸ் அ பிரயோஜனம், அல்டிமேட் பிரயோஜனம். அப்போ சம்பந்தா அபிதேயா பிரயோஜனம். சம்பந்தம்னா கிருஷ்ணருக்கு எனக்கு என்ன உறவு இருக்கு, அபிதேயம்னா நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்றது, பிரயோஜனம்னா அது ரிசல்ட். அப்போ முதல்ல இருந்தே வரேன், கிருஷ்ணருக்கு நமக்கு என்ன உறவு, சம்பந்தம், பகவான் எஜமானன், நான் சேவகன், அவர் முழுமுதற் கடவுள், அவர் பகவான், நான் பக்தன், நான் பக்தனாக முயற்சி பண்றேன், அவரு பரமாத்மா, நான் ஜீவாத்மா. இது எனக்கு கிருஷ்ணருக்குள்ள சம்பந்தம். பகவான் எஜமானன், நான் சேவகன். அபிதேயம் நடைமுறையில் பயிற்சி, பக்தர் சொல்லி கொடுக்குற மாதிரி, ரோபார் சொன்ன மாதிரி, பக்தர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நான் வந்து பக்தி தொண்டை பயிற்சி பண்ணேன். வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை மண்டபம் வச்சுட்டு நம்ம பகவானுக்கு ஆரத்தி பண்றது, துளசி பூஜை பண்றது, நரசிம்ம பிரார்த்தனை செய்யறது, இதெல்லாம் நம்மளுடைய டெய்லி ப்ரோக்ராம். இது நமக்கு ஸ்பிரிச்சுவலி ஹெல்த்தியா. யார் ஸ்பிரிச்சுவலி ஹெல்த்தியா இருப்பாங்க? தினமும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, ஆன்மீக விஷயங்களை பயிற்சி, குறிப்பா மார்னிங் ப்ரோக்ராம், காலை நிகழ்ச்சி பண்ணா நமக்கு ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அந்த கிருஷ்ண கான்சியஸ்ல, இல்லாட்டி கிருஷ்ண கான்சியஸ்ல நான் கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ண பக்தி நான் ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த மாதிரி, ப்ரோபா சொல்லி கொடுத்த மாதிரி நான் பயிற்சி பண்ணா நான் சிக்காயிருப்பேன். ஆன்மீகத்துல வியாதி, நோய் வாய்ப்பட்டிருப்பேன். சாண்டிங் ஒழுங்கா பண்றது இல்ல, கோயில்ல வந்து ஒழுங்கா சேவை பண்றது இல்ல, ஆர்வம் காமிக்க, இதெல்லாம் வந்து டிசீஸ்டு கண்டிஷன். இந்த டிசீஸ்டு கண்டிஷன் நம்ம கிளியர் பண்ணணும். இப்போ நோய் வாய்ப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? டாக்டர்கிட்ட போய் அந்த நோயை குணப்படுத்திக்கும். அதே போலதான் கிருஷ்ண பக்தியில நம்ம உற்சாகம், ஆர்வம், சேவை, இதெல்லாம் பக்தர் சங்கத்துல வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். இதை நம்ம கரெக்டா ரெகுலரா பண்ணிட்டே இருந்தோம்னா ஸ்லோலி இது எப்படி லீட் ஆகும், இது எப்படி போகும், தொடர்ந்து இது சாதனா பக்தி தான். இது கட்டாயப்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அதிகாலையில் எழுந்திருக்கணும், கஷ்டமா தான் இருக்கு, எழுந்திருக்கிறேன். சாண்டிங் கஷ்டமா தான் இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேவையும் எல்லாமே என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்சியரா எஃபர்ட் போட்டே இருக்கேன்.
இது எங்க போய் முடியும்? அப்படியே அது ராகானுக பக்தியா மாறும். அப்புறம் ஒரு கட்டத்துல யாருமே சொல்ல வேண்டாம், நாமளே செய்வோம். அதிகாலை யாருமே எந்திரின்னு சொல்ல வேண்டாம், யாருமே சாண்டிங் பண்ணுன்னு சொல்ல வேண்டாம், யாரும் புஸ்தகவாசின்னு சொல்ல வேண்டாம். இயல்பா வர ஆரம்பிச்சிடும். அந்த இயல்பான பக்தி ராகவனுக்கு பக்தி. அதுக்கப்புறம் அது அப்படி பாவமா மாறும். அதுக்கப்புறம் அது பிரேமமா மாறும். அப்போ கிருஷ்ணரை பத்தி நினைச்சாலே நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நாவெல்லாம் தழுதழுத்து போயிடும். அந்த நிலை எப்ப எனக்கு வரப்போகுதுன்னு சைத்தன்மா பாடுறேன். நயனம் கல தஸ்ருதாரியா வதனம் கத்கதர்தயாகிரா உலகை நிசிதம் பபுகதா தவநாம கிரகணே பிரவிசதி. கிருஷ்ணா, உன் நாமத்தை சொல்லும்போது எப்ப என் கண்ணில் தண்ணி வரப்போகுது, எப்ப என் உடம்பெல்லாம் நடுங்க போகுது, எப்ப என் உடல்ல மயிர்கூச்செறிய போகுது, அது எப்ப நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம சின்சியரா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா ஸ்லோலி அந்த அன்பு வந்து கிருஷ்ணர் மேல இயல்பா ஏற்படாது. ஸோ அதுக்கு ஒரு ஆன்மீக குருட்ட தீட்சை வாங்க. அப்ப குருட்ட தீட்சை வாங்க நான் தயாராகும். ஏன்னா குருவுடைய அருள் இருந்தாதான் கிருஷ்ணருடைய அருள். யஷ பிரசாதா பகவத் பிரசாதோ யஷ்யா பிரசாத நகதி. அப்போ அடுத்து வரக்கூடிய சத்சங்கத்துல இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம்? இன்னைக்கு சத்சங்கத்துல இன்னைக்கு வந்து எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு படிச்சிருக்கோம். இதை நடைமுறையில் ஏன் பயிற்சி பண்ணணும்னு படிச்சிருக்கோம். பிரயோஜனம் என்ன? கிருஷ்ண பிரியம், கிருஷ்ணர் மேல நம்ம பகவான்ட்டு திரும்ப போவோம். அடுத்து வரக்கூடிய சத்சங்கத்துல ஆன்மீக குருவை எதுக்காக அணுகணும், ஏன் தீட்சை வாங்கணும், தீட்சையோட முக்கியத்துவம் என்ன, நான் எந்த மாதிரி குருவை தேர்ந்தெடுக்கணும், ஏன் அவர்கிட்ட இருந்து கேட்கணும், ஏன் அவருக்கு சேவைப்படும், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம், ஆன்மீக குருவை ஏன் அணுகணும், ஏன் அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணணும், அவருடைய ரிசல்ட் என்ன. சேம் சம்பந்த அபிதேய பிரயோஜனம். ஆன்மீக குருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நான் ஏன் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும், நான் ஏன் அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணணும், அதனால எனக்கு என்ன கிடைக்கும். இதை வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய சத்சங்கத்துல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா